விடுதலையின் கதை. ஆபிரகாமுக்கு பிறகு பல தலைமுறைகள் தாண்டி இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமைகளானார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அவர்களின் அடிமைத்தனத்தில் ஜனங்கள் விடுதலையாக தேவனிடம் மன்றாடினார்கள். தேவன் அவர்களின் கூக்குரலை கேட்டு அவர்களை விடுவிக்க மோசே என்ற மனிதனை அனுப்பினார். தமது ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்து செல்லும்படி தேவன் மோசேயிடம் கூறினார். தேவன் தன்னிடம் பேசியதை நிரூபிக்க மோசே பல அற்புத அடையாளங்களை செய்தார். இறுதியாக பல அடையாளங்களுக்கு பிறகு எகிப்தியர்கள் எபிரேய மக்களை போக அனுமதித்தனர். தேவன் தமது ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்து சென்ற தம்முடைய கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்தார். இவற்றில் 10 கட்டளைகளும் அடங்கும். தேவன் தம்முடைய ஜனங்கள் பரிசுத்தமாக இருக்கவும் அவருடன் நட்புறவு கொள்ளவும் விரும்பினார். அவர்கள் மற்ற தேசத்தாரை போல இருக்க தேவன் விரும்பவில்லை. ஜனங்கள் தேவனுடைய கட்டளைகளை பெற்ற பிறகு ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர வேண்டியிருந்தது. ஆனால் அவர்கள் தேவனின் கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைய முடியவில்லை. ஏனெனில் அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர் இறக்கும் வரை இஸ்ரவேலர்களை வனாந்தரத்தில் அலையச் செய்தார். மோசேயும் இறந்தார். பிறகு யோசுவா இஸ்ரவேலர்களின் தலைவனானார். பல வருடங்களுக்கு பிறகு யோசுவா வயதான போது இஸ்ரவேலரின் மற்ற தலைவர்களை அழைத்தார். அவர், உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள், நீங்கள் சேவித்த தேவர்களை அகற்றிவிடுங்கள், நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்பதை இன்றே தீர்மானியுங்கள், நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். 2 தலைமுறை இஸ்ரவேலர்கள் மட்டுமே தாங்கள் சொன்ன வார்த்தையை கடைபிடித்து தேவனை மட்டும் வணங்கினார்கள். அதன் பிறகு அவர்கள் உண்மையான தேவனை விட்டுவிட்டு பொய்யான தேவர்களை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஆதலால் தேவனின் கோபம் அவருடைய ஜனங்களுக்கு எதிராக பற்றி எரிந்தது. மேலும் அவர்கள் மற்ற தேசங்களுக்கு அடிமைகளாக இருக்க தேவன் அனுமதித்தார். உண்மையான தேவனை பின்பற்ற ஜனங்களை வழிநடத்தும் ஒரு நல்ல தலைவர் மீண்டும் மீண்டும் வருவார். தலைவர் இறந்தவுடன் ஜனங்கள் மீண்டும் மற்ற தேவர்களை பின்பற்றுவார்கள். இது மீண்டும் மீண்டும் நடந்தது. இது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்த ஒரு கதையாகும்.